ஏதே பக்கத்து வீட்டு சுந்தரி பாட்டி கிட்ட பேச்சு வச்சுக்கிறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் மருமகளை இப்படி சொல்ற? ஆமா தே, ராணி அக்கா லட்சுமி அக்கா எல்லார் வீட்லயும் மாமியா மருமகளுக்குள்ள கோல் முட்டி விடுதா தே. ஐயே பாத்தியா, இந்த கிழவியும் அந்த கிழவியும் பலே தோஸ்து. எப்படியும் அது என்ன பண்ணுதுன்னு இதுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத மாதிரி நடிப்பப்படுது பத்தியா. ஆமா தே, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க, அப்புறம் நம்ம வீட்லயும் ஏதாவது கோல் முட்டி விட்டுரும் தெரியாது. சரி மருமகளே, நீ சொல்லிட்டீல, உன் வார்த்தைக்கு அப்பீலே கிடையாது. அது மட்டும் இல்ல மருமகளே, அவளை பத்தி நானும் அரசல் ஒரசலா கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் அவகிட்ட பேச்சுவார்த்தையை கட் பண்ணி 6 மாசம் ஆச்சு பாத்துக்கேன். சந்தோஷம் தே. ஏன் நாக்கு, இந்த சுந்தரி பாட்டியோட மருமக எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருவேன் நான் கேட்டேன்னு. சரிங்க, நீ உனக்கு இப்போதைக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. ஏன் எப்படி சொல்றீங்க? சுந்தரி அவன் மையன் மருமக எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு போயிருக்காங்களே, அவங்க வர்றதுக்கே 4 நாள் ஆகும். 4 நாள் ஆகுமா? அப்படி என்ன விஷயமா ஊருக்கு போயிருக்காங்க? சுந்தரியோட தம்பி மையனுக்கு வரன் பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனாலதான் இப்ப வரன் அமைஞ்சிருக்குன்னு போய் பேசி முடிக்க போயிருக்காங்க மருமகளே. 4 நாள் கழிச்சு திரும்பி வந்துருவாங்க, அப்ப போய் வாங்கிக்க. நேத்து கூட பாத்தீங்க தே. இன்னைக்கு கால பசுக்கு தானே ஏறி போறாங்க. இன்னைக்கு காலையில ஊருக்கு போறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் முன்னாடியே தகவல் சொல்லிட்டாங்களோ? ஏன் மருமகளே? நீங்க தான் பேச்சுவார்த்தை நிப்பாட்டி 6 மாசம் ஆச்சே தே.